அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் ஆறுபடை வீடுகளின் தோற்றம் எவ்வாறு உருவாயிற்று என்பதை அதன் கள ஆய்வினை மேற்கொண்டு அதன் மூலம் விளக்குகிறோம். இதில் தற்பொழுது கூறியுள்ள ஆறுபடை வீடுகளின் ஆர்டர் கொஞ்சம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நக்கீரர் தனது திருமுருகாற்றுப்படையில் ஆறுபடை வீடுகளில் பழனித்தான் முதல் ஆறுபடை வீடு என்கிறார். அதற்கு அடுத்து திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்சோலை என்று உள்ளது. எனவே இந்த ஆறுபடை வீடுகள் இவ்வாறு இந்த ஆர்டரில் ஏன் இருக்கும் என்பதற்கு அவனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆறுபடை வீடுகள் என்றால் என்ன? முருகனுடைய படைகள் தங்கி அங்கிருந்து அவர் வாழ்ந்து இயங்கிய இடம். எனவே இது முருகனுடைய ஆர்மி கேம்ப் போன்ற இருந்த இடங்கள். அப்போ ஒரு படைகள் தங்கில் இருந்த இடங்கள் தான் ஆறுபடை வீடுகள். அந்த ஆறுபடை வீடுகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்கெங்கே இருக்கின்றது. ஸோ இதில் இருக்க ஆர்டர் தான் நம்ம கரெக்ட் பண்ணும் அப்படின்றது என்னுடைய ஆவின் முடிவுகளாக இந்த காணொளியில் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இதில் பழனி தான் முதலாக வருகிறது. இந்த பழனி நேர்கோட்டின் தெற்கே கொடைக்கானல் உள்ளது. இங்கிருந்து அப்படியே நீங்கள் பழனி மலையிலிருந்து பார்த்தால் கொடைக்கானல் மலை நேராக கீழே தெற்கு நோக்கி பார்த்தா தெரியும். நம் பழனி மலையில் இருந்து பார்த்தாலே இந்த கொடைக்கானல் மலையும் காண முடியும் என்கிறார்கள். இந்த கொடைக்கானலில் ஆண்டுதோறும் வெவ்வேறு வகையான வண்ணமிக குறிஞ்சி மலர்கள் பூக்கின்றன. இந்த குறிஞ்சி மலர்கள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். ஆனால் ஒவ்வொரு மலர் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும்போது அது 12 வருஷம் முறை பூக்கினா கூட, ஆனால் எவ்ரி இயர் ஒரு வகையான குறிஞ்சி மலர் பூக்கிறது இங்கே காண முடியும் என்கிறார்கள். இந்த கொடைக்கானலில் இந்த குறிஞ்சி மலர் தான் ரெஃபரன்ஸை வச்சு குறிஞ்சி ஆண்டவன் என்னும் முருகனின் பழமையான திருத்தலம் உள்ளது. இந்த திருத்தலத்தில் குறிஞ்சி ஆண்டவனாக முருகன் நமக்கு இருந்து அருள் பாலிக்கிறார். மேலும் இந்த கொடைக்கானலில் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தியான மண்டபம் நிறுவப்பட்டுள்ளது. இங்கு தியான வகுப்பும் ஆசன பயிற்சியும் மேலும் சித்த மூலிகளை கொண்டு நோய் தீர்க்கும் முறையும் சொல்லித்தரப்படுகின்றன. எனவே இங்கிருந்து நம்முடைய ஆய்வை சேத்தூர் உடைய தவநின்ற நாயகி கோயிலை நோக்கி அமைத்தும் அதற்கு போகிற பஸ் ரூட்டு தான் போக்குறோம். ஆனால் முருகன் எப்படி பயணித்தார் என்பதற்கு அதில் உள்ள கோயிலை அடிப்படையாக கொண்டு நாம் ஆராய்கிறோம். அந்த கோயில் என்று பார்த்தால் தென்கரை பாலசுப்ரமணியன் கோயில், இது பெரியகுளம் தேனியில் உள்ளது. மூணாறு முருகன் கோயில் கேரளாவில் உள்ளது. சுருந்தல் முருகன் தொண்டிமலையில் உள்ளது, இதுவும் கேரளாவில் இருக்குது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் அம்மன் குளம் போடிநாயக்கனூர். தீர்த்தத்தொட்டி முருகன் கோயில் தேனி மாவட்டம். முருகன் கோயில் தேனி ஊர்லேயே இருக்குது. வேலப்பர் முருகன் கோயில் ஆண்டிப்பட்டி தேனியில் இருக்குது. சுருளி வேலப்பர் கோயில் மேகமலை பகுதியில் இருக்குது. சிவகிரி முருகன் மலை கோயில் இது சேத்தூர்லேருந்து கொஞ்சம் நியர்பை தான் இருக்குது. இதையடுத்து உள்ள சேத்தூர் ரெயின் ஃபாரஸ்ட் பகுதியை அடைந்து யாம் கள ஆய்வை மேற்கொண்டோம். என்னுடைய முந்தைய காணொலியில் இந்த கள ஆய்வினை விரிவாக கூறியிருந்தோம். எனவே இங்கு நாம் இந்த இடத்தில் உள்ள தவம் பெற்ற நாயகி உடனடி ஈஸ்வரன் கோயில். இக்கோயில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருந்தோ அல்லது சேத்தூர் இருந்தோ போக முடியும். ராஜபாளையத்திலிருந்து செல்வதென்றால் ஒரு 40 நிமிட பயணத்தில் தேவிப்பட்டினம் அடைந்து அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருவொலக்கம் பறை மலை அடிவாரம் சென்று அங்கிருந்து 2.5 மணி நேரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பயணித்து இந்த கோயிலை அடைய முடியும். இந்த வழி ஒரு யானை வழி பாதை போன்று இருப்பதால் அவ்வளவு உயரமாக இல்லாமல் ஓரளவு சற்று மேடு பலனாக தரைவழி பயணம் போன்றே இருக்கும். இது நீங்கள் எளிதாக நடந்து போகலாம். இவ்வாறு திருவுலக்கம் பாறை மலையின் அடிவாரத்திலிருந்து சுமார் 1 மணி நேரம் பயணத்தால் வேங்கைப்பாறை அடையலாம். இந்த வேங்கைப்பாறையிலிருந்து 1 மணி நேரம் பயணத்தால் நாய்ப்பாறை அடையலாம். இங்கிருந்து அரை மணி நேரம் பயணத்தால் வழுக்குப்பாறையை அடையலாம். இது ராஜபாளையந்து ஒரு ரூட்டை பார்த்துட்டீங்க. அடுத்து சேத்தூர்லேருந்து வந்தாக்க சேத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஆட்டோ மூலியமே யானைப்பாளையம் வழியாக இந்த வழுக்குப்பாறை அடைந்து விடலாம். அப்படி அடைந்தால் அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இந்த நாய்ப்பாறையில் பழங்காலத்து கல்வெட்டுகளும் உள்ளன. இந்த கோயிலை ராஜபாளையத்தில் உள்ள
ராஜூஸ் பராமரித்து பாதுகாத்து வருகின்றனர். இங்கு மாதத்திற்கு ஒரு 100 பக்தர்கள் வந்து சென்ற பெரிய விஷயம். இங்குள்ள தவம் பெற்ற நாயகி அம்மன் சிலை பழங்காலம் தொட்டே மன்னர்கள் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. இங்கு இந்த தவம் பெற்ற நாயகி போகிற வழி எப்படி இருக்குதுன்னா சேத்துலேருந்து போகிற போய் தான் பார்க்குறீங்க. முதல்ல வந்து அழகாக வந்து மருதம் போன்ற பகுதிகள், நல்லா வந்து புல் நெற்பயிர்கள் எல்லாம் இருக்குது. நல்ல ஏரி, இந்த ஆறுகள், இந்த அறுபடை பரம்பில் வந்து ஆறுகளில் வந்து ஒரு ஏரி தான் நிரம்புது. அப்படியே போனால் இந்த அழகான அடுத்தது முல்லைநிலை பகுதி. முல்லைநிலை பகுதி குறிஞ்சி பகுதியில் தான் வந்து நம்முடைய இந்த தவம் பெற்ற நாயகி வந்து தவம் செய்த நிலையில் உள்ளார். இங்கு ஒரு மலையின் மேல் கள்ளிமலை எஸ்டேட்டும் தேவரி எஸ்டேட்டும் உள்ளது. இங்கு சுமார் 20 குடும்பங்கள் தங்கியிருந்து எஸ்டேட்டில் வேலை செய்து வருகின்றன. இந்த எஸ்டேட்டில் வந்து ஏலக்காய், இன்னும் மிளகெல்லாம் பயிர்னு சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கும் உலக்கை அருவியை அடைய செங்குத்தான மலைப்பகுதியை கடந்து செல்ல வேண்டும். அப்படி போனால் அந்த உலக்கை அடையும் பகுதியை அடையலாம். ஸோ இந்த கோட்டை மலை, இதன் அடிவாரம் தான் வந்து ஆறு பரம்பு என்று சொல்கிறார்கள். இங்கிருந்து நான் கொடுத்துருது ரோடு ரூட் வந்து ப்ளூ கலர் இருக்கும். நீங்கள் ஏரியில் வந்து அப்படியே 2 மலை கடந்தால் இந்த புள்ளி மற்றும் சபரிமலை புள்ளி வந்து 2 மலையில் கடந்தால் நீங்கள் அழகாக வந்து சபரிமலை இங்கிருந்து மேபி ஒரு 4 to 5 ஹவர்ஸில் கடந்து போயிடலாம். இந்த சபரிமலையில் தான் பழனியிலிருந்து நான் மேலே குறிப்பிட்ட பழனி, கொடைக்கானல், தேனி, மேகமலை அடுத்து சிவகிரி, சேத்தூர், தவம் பெற்ற நாயகி அம்மன் கோயில், அப்படியே இந்த மலை மேலுள்ள எஸ்டேட் வழியாக பயணித்து பெரியார் வன சரணாலயத்தை கடந்து நீலக்கல் மற்றும் சபரிமலை சென்று அடைந்து விடலாம். அந்த ரூட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கு சாஸ்தாவுடன் அவ்வாறு சென்ற முருகன் அங்கு சாஸ்தாவுடன் சிறிது காலம் வாழ்ந்தார். இதற்கான குறிப்புகள் கந்த புராணத்தில் உள்ளன. இந்த சாஸ்தாவின் அடுத்த பிறப்பில்தான் ஐயப்பனாக இந்த சாஸ்தா பிறக்கிறார். இதைத்தான் தற்போதைய சபரிமலையில் நாம் ஐயப்பனாக வீற்றிருப்பதை நாம் காண்கிறோம். இந்த ஐயப்பன் கலியுகத்தில் பிறந்தவர். ஆனால் சாஸ்தா திருத்துயுகத்தில் முருகன் சமகாலத்தில் வாழ்ந்தவர். இவருடன் முருகன் தங்கியிருந்த காலத்தில் தான் திருமாலின் உதவி கொண்டு முருகன் கேரளா முழுவதும் தன்னுடைய ராஜ்யங்களை விரிவடை செய்து அப்படியே கன்னியாகுமரி, திருச்செந்தூர் வரை தனது ராஜ்யங்களை விரிவடைத்து இரண்டாவது ஆறுபடை ஊரை வந்து திருச்செந்தூரில் உருவாக்கிறார். அதற்கான ரூட் எப்படின்றது நம்ம அப்படியே பார்ப்போம். இந்த திருச்செந்தூரில் இருந்து கொஞ்ச நாள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்ட பிறகுதான் அப்படியே திருச்செந்தூரில் இருந்து ராமநாதபுரத்தில் இருக்க மண்டபம் சென்று மண்டபத்திலிருந்து அப்படியே மதுரை வைகை நதியின் வழியை பயணித்து அவர் 3வது ஆறுபடையாக திருப்பண்டத்து கூடத்தையும் உருவாக்கிறார். இது எவ்வாறு பயணித்தார் என்றால், கேரளாவிலேருந்து வந்துட்டு பிறகு ஒன்று நிலப்பகுதியில் அழகாக வந்து திருச்செந்தூர் வரையெல்லாம் ஈவன் வந்து நீங்கள் ராமநாதபுரம் அழகாக வரலாம். அவருடைய படைகள் அப்படி வந்தாக்க முருகன் வந்து அவர் கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவரோட முக்கியமான சொல்செல்லாம் வச்சுக்கிட்டு தளபதிகளை வைத்துக்கொண்டு அந்த ஆற்றில்னு சொல்லுவாங்களே கால்நடை படைகள் தான் அப்படியே இந்த கடந்து வந்து இங்கே திருச்செந்தூரை அடைந்து அங்கே ஒரு பெரிய கேம்ப் ரெடி ஆகிட்டு அங்கிருந்து ரெடி பண்ணிவிட்டு அவர் வைகை நதி கடல் கடக்க நிலமாக மண்டபத்தை அடைந்து அங்கிருந்து வைகை நதி மூலம் பயணித்து தற்போதுள்ள 3வது ஆறுபடியாக திருப்பரங்குன்றத்தை அடைந்து அங்கிருந்து நக்கீரை மீட்கிறார். இப்போது இவர் இந்த 2வது ஆறுபடை வீடு வந்து திருச்செந்தூரில் உருவாக்குறதான் பார்க்குறீங்க. இங்கே அவர் எப்படி தங்கியிருக்கான் போது இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்ல முற்படுறேன். இங்கே நான் ஒரு விஷயத்தை கூற என்னன்னாக்கா, இந்த விஷயம் இலங்கை கதிர்காமத்தில் உள்ள முருகன் கோயிலுடன் தொடர்புடையது. இதில் முத்துலிங்க சுவாமி என்பவர் அங்குள்ள முருகன் சிலை எடுத்து செல்ல முடியாமல் போனதால் அவர் அங்கேயே தங்கி சமாதி அடைந்தார் என்ற குறிப்புகள் அங்கு உள்ளன. இந்த முத்துலிங்க சாமி என்பவரின் சமாதி இங்குள்ள வள்ளியம்மரின் திருக்கோயிலுக்கு மேற்கு பக்கத்தில் உள்ளது. இந்த முத்துலிங்க சாமி என்பவர் காஷ்மீரத்தில் வந்தவர். அவர் வந்து முருகனுடைய அந்த பக்தி திறன் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மதியம் வாங்கிட்டு அங்கே தங்கிடுறாரு. இது 3வது ஆறுபடை வீடியாக திருப்பரங்குன்றம் தான் பார்க்குறீங்க. இது உருவாக்கத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த இலங்கை குறிப்பை நான் சொல்கிறேன், ஏன்றது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இவர் இங்கே தங்கிட்டு இந்த முத்துலிங்க சுவாமிகள் இங்கே தங்கிட்டு முருகனுடைய இந்த சிலை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதா அதே மாதிரி சிலையை வந்து உருவாக்க முடியல. எப்படியோ இந்த சிலையை எடுத்து போகணும்னு பார்க்குறாரு. அதற்காக ஒரு எந்திரம் செய்து அந்த எந்திரத்தில் வந்து அவர் அழகாக அந்த முருகனுடைய சக்தியெல்லாம் வரவழைத்து அந்த எந்திரத்தை எடுத்து செல்வதற்காக அங்கிருந்து எடுத்து செல்வதற்காக முயல்கிறார். இந்த விஷயம் அங்குள்ள உள்ளூர் மக்கள் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இது வள்ளி அவர்களுக்கு வந்து தங்கள் ஆரோடத்தில் வர வள்ளி அவர்கள்
அங்குள்ள சிங்கள தலைவன் கனவில் தோன்றி இந்த முத்துலிங்க சாமியுடைய சிலை எடுத்து செல்லும் திட்டத்தை வைத்துள்ளார் என தெரிவிக்க அவர்கள் இந்த முத்துலிங்க சுவாமியை பிடித்து இந்த சிலையை மீட்டனர் என்று மரபு கூற்று இங்கு கதிர்காமத்தில் உள்ளது. இந்த கதிர்காமை தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய இலங்கை கொழும்புலேருந்து அந்த கிரீன் கலர் ரோட்டில் போயிட்டு முடியுது இல்லையா பாட்டத்தில், இதுதான் வந்து இப்போ இருக்கிற கதிர்காமம் முருகன் கோயில். அதற்கு பிறகு இந்த முத்துலிங்க சாமி இங்கே இருக்க அவருடைய சமாதி தற்பொழுது அங்கே உள்ளது. இந்த சமாதி தான் இந்த மரபு கூற்றிற்கு சாட்சியாக உள்ளது. இவ்வாறு இந்த வள்ளியம்மர் சிங்கள வேட குலத்தில் தோன்றியதால் இங்கு வள்ளி மற்றும் முருகன் திருமணம் நடைபெற்றதாக இங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இதை குறித்து கொஞ்ச நாட்களுக்கு முன் இலங்கையில் இருந்து வந்த ஒரு ஆய்வுக்குழு இந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ள வள்ளிமலையில் 10 நாட்கள் தங்கி ஆய்வு செய்து அவர்கள் கருத்து தவறு என்று உணர்ந்துள்ளார்கள். ஆனால் முருகனுக்கு இந்த வில் அம்பு எய்துவது, இன்னும் காடுகளில் நுழைந்து எவ்வாறு வாழ்வது, இன்னும் காடுகளை எவ்வாறு ஹேண்டில் செய்வது என்பதையெல்லாம் வள்ளியின் துணையுடன் அவர்களின் சமூகத்தின் ஆதரவுடன் இந்த குறுநில தெய்வமான குறுநிலத்தை முருகன் எவ்வாறு கையாள்வது என்பதை கிடைத்துள்ளது என்பது என்னுடைய கருத்தாகும். இது அவர் எவ்வாறு சென்றார் என்பதை உங்களுக்கு போடுறேன். இங்கிருந்து அவர் பாலாற்றில் போயிட்டு பாலாற்றிலிருந்து திருப்பாற்கடல், திருத்தணிலிருந்து வள்ளிமலை போகிறாரு. அங்கே வள்ளியை சந்திக்கிறாரு. இது அவருடைய இளம் வயதில் நடக்குது. அதாவது போருக்கெல்லாம் முன்னாடி நிகழ்வு. அங்கே அவருக்கு எப்படி திருமணம் ஆயிற்று என்பதை காணப்போகிறோம். இங்கு இவ்வாறு வள்ளிமலையில் முருகன் இருந்த காலத்தில் அவர் ஒரு கிளவேடத்தில் வந்து வள்ளியை தரிசிக்கிறார். அப்பொழுது வள்ளி அவருக்கு தினைமாவு கொடுக்க, தேன் தினைமாவு கொடுக்க, அவருக்கு தாகம் எடுக்க, அங்கு சந்திரன் மற்றும் சூரியன் ஒளிப்படாத அந்த சுனை நீர் தான் வேணும் அவர் கேட்க, அந்த தண்ணீர் கொடுத்த பிறகு முருகன் வள்ளியை நிர்பந்தப்படுத்தும் போது, நம்ம போயிடலாம் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தும் போது அவர் வர மறுக்கிறார். அவர் மறுத்தோன்னா அங்கே வந்து யானை வழியில் நம்ம பிள்ளையார் வந்து வள்ளியை வந்து அவருடன் இணக்கமாகிறார் என்று பார்த்தோம். இந்த வள்ளிமலையிலிருந்து பாலாற்றின் துணை நதியாக பொன்னை ஆற்றில் வந்தார்கள். பாலாறு வந்து அங்கிருந்து வாணியம்பாடி சென்று வாணியம்பாடியிலிருந்து எப்படி நந்தி ஹில்ஸ், அதாவது பாலாறு உற்பத்தியாகும் இடமாகிய சிக்க பாலாப்பூர் என்ற இடத்தை அடையலாம் என்பதை பார்க்கிறோம். இந்த நந்தி ஹில்ஸாக வந்து ஸ்கந்தபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குதான் முருகன் தங்கியிருந்து திருத்தணி வந்து வள்ளியை பார்த்துட்டு போகிறாரு வராரு. இதுதான் வந்து இந்த காட்சி இங்கே பார்க்குறீங்க. இந்த பாலாற்றில் அப்படி வள்ளிமலையிலிருந்து படிப்பாயற்று என்ற இடம் போனாக்கா அது பொன்னை நதியினுடைய துணை நதி அதில் போகும்போது அது அப்படியே மேல்நோக்கி வந்து கோணம் சென்று கோணத்திலிருந்து அப்படியே பெண்ணாரை அடையலாம். பெண்ணாரை அடைந்தால் அதனை மேற்கு நோக்கி பயணித்தால் நாம் சந்தூர் மலைப்பகுதியில் அடையலாம். இந்த சந்தூர் மலைப்பகுதியிலிருந்து அப்படியே நாம் துங்கபத்ரா நதி வழியாக பயணித்தால் இந்த நந்தி ஹில்ஸுக்கு வரத்துக்கு வழிகள் இருக்குது. அப்படியே வரலாம். அப்படியே இன்னொரு சந்தூரிலிருந்து நாம் துங்க நதியில் பயணித்து குமர நதியில் பயணித்து அப்படியே நாம் கொக்கி சுப்பிரமணிய கோயிலையும் அடையலாம். இவ்வாறு ஒரு ஸ்டாட்டிஸ் பிளேஸாக வந்து வச்சுக்கிட்டு முருகன் எப்படி கொக்கி சுப்பிரமணிய கோயிலும், நந்தி ஹில்ஸு, பாலாறு, வாணியம்பாடி ப்ளஸ் வந்து உங்களுக்கு வள்ளிமலை, திருத்தணியிலிருந்து வள்ளிமலையில் வந்து அகைன் வந்து பெண்ணாறு எப்படி அன்று பெண்ணாறுலேருந்து சந்தூர் போகிறார். சந்தூர்லேருந்து அப்படி கொக்கி சுப்பிரமணிய கோயில், இப்படி ஒரு சுழற்சியாக அவரால் வர முடியும். இந்த நந்தி ஹில்ஸில் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே வந்து கொக்கி சுப்பிரமணிய கோயிலுக்கு வந்து நடந்து போனால் ரொம்ப தூரமாகும். ஆனால் என்னை பொறுத்தவரையும் அவர் இந்த நதியில் தான் பயன்படுத்தியிருப்பார். அப்படி அவர் நதிகளை பயன்படுத்தினால் வேகவதி நதி இருக்கிறது. அந்த வேகவதி நதி பயன்படுத்தி குமார நதி அடையலாம். நேத்ராவதி நதி நேத்ராவதி நதியை அடையலாம். நேத்ராவதி நதியிலிருந்து குமார சுப்பிரமணியிலிருந்து உப்பினிரெட்டி என்ற பகுதியில் வந்தால் அங்கிருந்து கொக்கி சுப்பிரமணிய கோயிலாகும். இந்த உப்பினிரெட்டி என்ற ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது. அங்கிருந்து கொடிகி ஃபால்ஸ் போகலாம். கொடிகி ஃபால்ஸ் போனால் காவிரி நதியினுடைய துணை நதியை அடைந்து அதன் வழியே காவிரி வந்து வரலாம். காவிரி வந்தால் அழகாக அகைன் காவிரியிலிருந்து அதனுடைய துணை நதியாக பெங்களூரிலிருந்து புறப்படும் ஒரு பொம்மசந்திர பகுதியில் உள்ள பகுதியை செல்லலாம். அங்கு சென்றால் அகைன் நம்ம குப்பம் வழியாக வாணியம்பாடி செல்லலாம். இவ்வாறு அவருடைய ரூட் இருக்குது. அதே காவிரி துணை நதியில் வந்து மேலே போக பெங்களூர் போக நேராக பயணித்தால் அவர் நம்முடைய காவிரியினுடைய போக்கில் பயணித்து அப்படியே பெங்கால் வரையும் வரலாம். நம்ம கடல் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால் கடல், அது வரையும் வரலாம். கிழக்கு வங்காள வரியோட கடல் வரையும் வர முடியும்.
எனவே தான் முருகன் ஒரு நீர்வழிப்பாதை ஆதாரமாக கொண்டு ஆற்று பயணம் மற்றும் கடல் பயணத்தை மேற்கொண்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆறுபடையில் உருவாக்கிறார் என்று பார்க்கிறேன். அப்படி அவர் காவிரி நதி வழியாக பயணித்து உருவாக்கியது தான் இந்த சுவாமிமலை என்னும் ஆறுபடை உருவாக்கிறார். ஆனால் சுவாமிமலைக்கு முன்பு உருவாகிய இந்த 3ஆம் ஆறுபடியுடைய திருப்பரங்குன்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் அவர் நக்கீரர் சிறைப்பிடிக்கப்பட்டு வைத்துள்ளார். அவரை மீட்டெடுத்து நக்கீரர் முருகன் நோக்கி ஆறுபடை வீட்டு பாடலை பாட மனவுரை பாட அதை தனது உணர்வால் அறிந்த முருகன் அவரை மீட்டெடுக்க தான் திருப்பரங்குன்றம் வரார். அவர் மீட்டெடுத்த பிறகு இந்த திருப்பரங்குன்றம் 3வது ஆறுபடை வீடாக மாறுது. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்ல முற்படுகிறேன். இவர் முருகனுக்கு எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக துணை பிரித்து வள்ளியம்மை தான் இருக்கிறாங்க. ஏன்னா வள்ளியம்மை அவர்கள் போர் புரியும் போது முருகர் வள்ளியை தன்னுடன் அழைத்து கொண்டு கதிர்காமரை வந்திருக்க வாய்ப்புள்ளது என்று என்னுடைய ஆயின் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதற்கு ஆதாரமாக முருகன் திணைப்பயிரை இந்த கதிர்காமத்தில் பயிரிட்டார் என்பதை ஆதாரமாக கொண்டும் இந்த திணைப்பயிரிடும் முறை வள்ளி அவர்கள் வாழ்ந்த வள்ளிமலையில் தான் நாம் சரித்திர ஆய்வின்படி பார்க்க முடிகிறது முதலாக. எனவே தான் முருகனுக்கு துணையாக வள்ளி அவர்கள் இந்த கதிர்காமம் வரை செல்ல வாய்ப்புள்ளது. அதற்கு மேற்கொண்டு கடற்பயணத்தில் வள்ளி அவர்கள் செல்லாமல் அங்கே கதிர்காமல் தங்கியதால் தான் அங்குள்ள மக்கள் வள்ளி அவர்கள் அங்கே வாழ்ந்ததாக எண்ணுகிறார்கள். அதனால்தான் இந்த கருத்து அங்கு வள்ளி அங்கு வாழ்ந்தார்கள். வள்ளி முருகனுடைய திருமணம் அங்கு நடைபெற்றதாக இலங்கையில் நம்புவதற்கு காரணம் அதுதான். பட் அவர்கள் லோக்கல் ஆய்வை மேற்கொண்டு அது தவறு என்று வள்ளிமலை சேர்ந்து பார்த்த பிறகு தற்போது உணர்ந்துள்ளார் என்பதை உங்களுக்கு விளக்கியிருந்தேன். எனது வள்ளிமலையின் முந்தைய ஆய்வின் வழியாக அதை ஆதாரமாக கொண்டு தான் வள்ளித்தான் முருகனின் முதல் மனைவி. அவர்கள் இருவரும் காதல் திருமணம் இந்த வள்ளிமலையில் நடைபெற்றது. அதற்கான சான்றுகளாக என்னுடைய காணொளி பதிவு வைத்திருந்தேன். அங்கு வள்ளி முருகன் வாழ்ந்த கோயில்கள் மற்றும் கந்த புராணத்தில் குறிப்பிட்டுள்ள இடங்களை பற்றி தகவலையும் என்னுடைய முந்தைய காணொலியில் விரிவாக விளக்கியிருந்தேன். தற்பொழுது அதற்கு ஆதாரமாக நமது தமிழ் இலக்கியத்தில் பரிபாலிலிருந்து சான்றுகளை காணலாம். அதை கண்ட பிறகு எப்படி இந்த 4வது ஆறுபடை வீடு ஆகிய சுவாமிமலை பார்த்தீர்கள், இது எவ்வாறு என்பதை தலைவற்ற இதற்கு பிறகு பார்க்கலாம். ஸோ இந்த பரிபாலிலிருந்து இலக்கியத்தில் என்ன சொல்லுறதுன்னா, இந்த பாடல் வள்ளி முதல் மொழியாக இருந்தனால்தான் தெய்வானை திருமணத்தின் போது அதற்கு எதிர்ப்பு மற்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் இந்த பரிபாடல் வரிகள் உள்ளன என்பதை ஆதாரமாக கொண்டு அதை இந்த போரில் வள்ளி தனது படையுடன் தெய்வானை வென்றதாக பாடல் விளக்குகின்றன. பரிபாடல் 9:27-69 வரிகள். இவ்வாறு வள்ளித்தான் முருகன் தன்னுடைய இளம் வயதில் மணந்தார். பிறகு முருகன் சூரபத்மனை வென்ற பிறகு ஒரு பெரும் நாயனாக வளர்ந்தார். அது அங்கிருந்து முருகன் இணக்கமான சூழலை உருவாக்க இந்திரன் தனது வளர்ப்பு மகளாகிய தேவயானை முருகனுக்கு கொடுக்க அவ்வாறு நடைபெற்றதான் இந்த தேவயானை மற்றும் முருகனுக்கு நடைபெற்ற இந்த திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட திருமணமாகும். முருகன் தனது படைப்படையுடன் வெற்றி கொண்டு இந்த 3ஆம் ஆறுபடை வீடு வரும்போது இங்கு திருமணம் நடைபெற்று அங்கு 3ஆம் ஆறுபடை உருவாயிற்று. முருகன் 3ஆம் தமிழ் சங்கத்தை கூட்டி உலகம் முழுக்கும் இருந்த வல்லுநர்களெல்லாம் வரவழைத்து தமிழை உலகின் ஆட்சி மொழியாக ஆக்கினார். சமஸ்கிருதத்தை ஆலய வழிபாட்டிற்காக மட்டும் உபயோகிக்க வழிவகைத்து அதற்கான சாசனத்தை நிறைவேற்றினார். ஆனால்தான் முருகனை நாம் தமிழ் கடவுள் என்கிறோம். இந்த தமிழ் மாநாடு நன்றாக நடந்து முடிந்தாலும் அதில் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் காரணத்தால் மற்றும் முருகன் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனையாலும் வள்ளி தேவனை பிரச்சனையாலும் முருகன் தன்னுடைய ராஜ்யங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்து வெறும் கையுடன் பழனிமலை சென்றார். ஆளத்தான் அவரை அங்கு நாம் ஆண்டி கோலத்தில் காண்கிறோம். இவ்வாறு பெரிய வெற்றியாகி சூடி பெரிய மன்னராக முருகன் இந்த குமரி கண்ட போருக்கு பிறகு விளங்கினாலும் இந்த உட்பிரச்சனையால் தனது திருமணத்தின் ஏற்பட்ட பிரச்சனையால், அதாவது வள்ளி அவர்கள் தேவனை மணக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்தனால இந்த பாகப்பிரணி என்ற விஷயம் அதன் மூலம் அவர் தனது நாடுகளை தேவயானைக்காக கொடுத்த பகுதியில் சோழநாடுகள் பகுதியாகும், வள்ளிக்கு கொடுத்த பகுதியில் தொண்டை நாடு பகுதியாகும், மீனாட்சி அவர்கள் பார்வதி அவர்களுக்கு கொடுத்த பகுதி பாண்டிய நாடாகும்.
நடுநாடாக உள்ள பகுதி சிவன் அவர்கள் வசமிருந்து இவ்வாறாக பிரித்தார். இவ்வாறு இந்த முருகன் பழனியிலிருந்து எப்படி முருகன் கொடைக்கானல், தேனி, மேகமலை, சேத்தூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளை ஆகிய 6 படி வீடு 6 பரம்பு என்ற இடத்தில் இருந்து தவம் பெற்ற நாயகி கோயிலின் வழியாக கொடைக்கானல் மலையில் கடந்து தற்போதைய பெரியார் வன சரணாலயத்தையும் கடந்து சபரிமலை உள்ள சாஸ்தாவை சென்று அடைந்து அங்கிருந்து முருகன் எவ்வாறு திருச்செந்தூர் சென்றார் என்று முன்பு பார்த்தோம். அவ்வாறு சென்ற முருகன் திருப்பரங்குன்றத்தில் கைது செய்யப்பட்டு இருந்த நக்கீரனை தனது படைப்பரிவாருடன் சென்று மீட்டெடுத்தார். இந்த நக்கீரத்தான் இந்த முருகற்ற படையில் இதை எழுதியுள்ளார். அதன் அடிப்படையில் பார்த்தால் பழனித்தான் முதல் 6 படை வீடாக குறிப்பிட்டுள்ளார். அதை அடுத்து திருச்செந்தூர், 3வது இந்த திருப்பரங்குன்றம் வருகிறது. இங்குத்தான் முருகன் இந்த பிரம்மாவை சிறைப்பிடிக்கிறார் திருப்பரங்குன்றத்தில். அவ்வாறு சிறைப்பிடித்த முருகனிடம் சமரசம் பேச சிவன் வந்த இடம்தான் சுவாமிமலை. இங்கு முருகன் தனது படை பரிவாரங்களுடன் அப்போது தங்கி கொண்டிருந்தார். இங்கு ஏற்பட்ட சமரச உடன்படிக்கையின் போது முருகன் தனது இயற்கை அடிப்படையாக கொண்ட சித்தாந்த கருத்துகளையும் ஓங்கார தத்துவங்களையும் தனது தந்தையிடம் விளக்கி கூற அந்த ஓங்கார விளக்கத்தை தனது மகனிடமிருந்து சிவன் பெற்றார் என்ற இத்தல வரலாற்றில் கூறுகிறார்கள். இவ்வாறு முருகன் வெறும் கையுடன் பழனி சென்ற பிறகு இவ்வாறு 3 6 படைகள் வீறு கொண்டு எழுந்து உருவாக்கினார். இந்த சுவாமிமலையில் 4வது 6 படையை உருவாக்கினார். அதற்கடுத்து பார்த்தால் ஒரு உருவாக்குறது தான் இந்த திருத்தணி. இது 5வது 6 படை வீடாகும். இங்குதான் சிவன் தெய்வானுடன் முருகனை வைத்து பேசி, அதாவது இந்த சுவாமிமலையில் தான் பேசி வள்ளியை முருகனுக்கு மறுமணம் செய்ய வைக்க ஒப்புதல் பெறுகிறார். அவ்வாறு பெற்ற ஒப்புதலை திருத்தணியில் உள்ள முருகனுக்கு தெரிவிக்க அந்த இணக்கமான சூழல் ஏற்படுவ அதன் பிற முருகன் வள்ளி அவர்களின் பெற்றோரின் சம்மதம் பெற்று சிவன் மற்றும் பார்வதியின் ஒப்புதலுடன் அவர்கள் மறுமணம் திருத்தணியில் நடைபெற்றது. அங்கு முருகன் தன்னுடைய வாழ்நிலையில் அமைதியுடன் வாழ்ந்து வந்தார். இந்தவாறு ஏற்பட்ட இந்த திருத்தணி தான் 5ஆம் 6 படை வீடாகும். எனவே தான் முருகன், வள்ளி மற்றும் தெய்வானை சகிதமாக அங்கு நமக்கு காட்சி அளிக்கிறார். இவ்வாறு தொண்டை நாடு பகுதிகள் வள்ளி வசம் இருக்க அதன் தலைமையிடமாக திருத்தணி விளங்கியுள்ளது. இந்த வள்ளியின் வம்சம் வந்தவர்கள் தான் இந்த பல்லவ மன்னர்கள் ஆவார்கள். அதை போன்று சோழர்கள் விஷ்ணுவின் வழி வந்த தேவன வம்சத்தவர் ஆவார்கள். இவர்களின் தலைமையிடமாக பழமுதிரை சோலை இருக்க அங்கு 6வது 6 படை வீடாக இந்த 6 படை வீடுகளின் 6வது வீடாக இந்த பழமுதிரை சோலை உருவாயிற்று. இங்கு தான் ஔவையார் முருகனை கன்வின்ஸ் செய்து, வள்ளியை கன்வின்ஸ் செய்து, தேவனை கன்வின்ஸ் செய்து எல்லாரையும் ஒன்றாக இருக்கிற இடம்தான் இந்த பழமுதிர் சோலை. ஆக்சுவலாக வள்ளி திருமணம் திருத்தல் நடக்குது. அங்கு வள்ளி அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார் என்ற இல்லை. அவர் அங்கிருந்து முருகன், வள்ளி தேவனுடன் சேர்ந்து வாழ்ந்த இடமாக கருதப்படுறதும் இந்த பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலை 6வது படை வீடாக உருவாகிறது. ஆனால் இந்த பழமுதிர் சோலை 6வது படை வீடு என்பது கதிர்காமத்தில் ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. அந்த கான்ட்ரவர்சி ஏன் இருந்ததுனாக்கா, முதல்ல வள்ளிக்கு திருமணம் அங்கே நடைபெறும் என்று பார்த்தார்கள். ஆனால் திருமணம் தவறு என்று அவர்கள் ஆராய்ச்சி மூலமாக தற்போது கண்டறிந்தால் வள்ளியுடைய திருமணம் காரல் திருமணம் வள்ளிமலையிலும் அதன் பிறகு பெற்றோர் சமத்துடன் திருத்தல் நடந்ததால் முருகன் 6 படை வீடாக 5வது 6 படை அதிர்ந்து 6வது 6 படை வீடாக முருகன், வள்ளி, தேவனை சகிதமாக இங்கு வாழ்ந்ததால் இந்த பழமுதிர் சோலை 6வது 6 படை வீடாக விளங்குகிறது. இது மதுரையிலிருந்து ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது. இந்த பழமுதிர் சோலையில் முருகன் தனது படைப்பருவனுடன் தனது மனைவியுடன் தங்கியிருந்தார். இவ்வாறு முருகன் பாண்டிய, சோழ மற்றும் பல்லவ ராஜ்யங்களை எல்லாம் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு அவர்களுக்கு ஆளுநர் மட்டும் வழங்கி அவர் கடைசி நாளில் தான் உருவாக்கி முதல் 6 படை வீடான பழனிக்கு சென்று விடுகிறார். அங்கிருந்து ஸ்பிரிச்சுவலாக எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். இயற்கை தத்துவத்தை சொல்கிறார், சித்த அடிப்படையை சொல்கிறார். ஆனால் பழனியில் பார்த்தால் சித்தர்கள் எல்லாம் அவரோடு இருப்பதாக இருக்கும். போகருடைய சமாதி அங்கே இருக்கும். முருகன் ஒரு சித்தர் வேடத்தில் இருந்து இயற்கை ஃபுல்லாக இங்கிருந்தால் மற்றவர்கள் போதிக்கிறார். அதன் மூலம் அவருக்கு போகர், அகசியர் போன்ற சீடர்கள்லாம் உருவாகிறாங்க. இப்படியாக இந்த 6 படை உருவாயிற்று என்பது பார்க்குறோம். இந்த தொண்டை நாட்டிலிருந்து தான் முருகன் அப்படியே ஆந்திரா, ஒடிசா போன்ற கோரமல் கடற்கரை வழியாக முன்னேறி தற்போதைய மேற்கு வங்காளம், பர்மா, அசாம், அருணாச்சல பிரதேசம், பீகார், நேபாள்,
வடக்கு யுபி பகுதிகள், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் பகுதிகள், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் என தனது ராஜ்யங்களை விரிவுபடுத்தி இந்த பாரத நாட்டின் சக்கரவர்த்தியாக விளங்கினார். இதை அவருடைய ஓம் ஷேப்பில் உங்களுக்கு விளக்கிறேன். அதற்கு பிறகு உலகம் ஃபுல்லாக அந்த தமிழ் சங்கத்தை கூட்டியதால் உலகம் ஃபுல்லாக விரிவடைந்து தமிழ் கலாச்சாரத்தை, விவசாயத்தை உலகம் ஃபுல்லாக சென்று அந்த காலத்தில் ஒரு விவசாய புரட்சியை முருகன் செய்தார். அதனால தான் உலகம் முழுக்க அவர் கடவுளாக போற்றப்படுகிறார். இவ்வாறு பறந்து விரிந்த முருகன் ராஜ்யம் திரும்ப சுருங்க அவனுடைய 6 படை வீடுகளும் சுருங்கி ஆரம்பத்திற்கே வந்துவிட்டது. இவ்வாறு முருகன் தமிழ்நாட்டில் உருவாக்கிய 6 படை வீரர்கள் தான் தற்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனுடைய மற்ற பகுதிகளெல்லாம் சுருங்குதல் பார்க்க முடியவில்லை. எனவே 6 படை வீடுகள் வரலாறு எவ்வளவுதான் உருவாகி என்பதை உங்களுக்கு விளக்கியிருப்பேன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரித்திர அடிப்படை கொண்டும் என்னுடைய கலா ஆய்வின் மூலம் இதை தெரிவிக்கிறேன். இதில் தவறுகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு எடுத்துக் கூறும். ஆக்சுவலாக நான் கலா ஆய்வினை மேற்கொண்டு இதை வெளியிடுகிறேன், நக்கினுடைய திருப்பாடலுடைய ஆதாரமும் கொண்டு.